அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இம்மீடியட்டாக அதை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி ஒரு 3 நாளாகவே ஐ எம் நாட் ஃபீலிங் குட். என்ன அப்படின்னா, ரொம்ப இந்த பொடனியெல்லாம் வலிக்கிறது, ரொம்ப பெயின் ஆகிறது, அப்படின்னு எந்திருக்க முடிய மாட்டேங்கிறது, பயங்கர டென்ஷன். மேபி சீசன் ப்ராப்ளமாக இருக்கும், சேஞ்சிங் ப்ராப்ளமாக இருக்கும். பட் அதெல்லாம் கிடையாது. மற்றதெல்லாம் பார்த்தேன்னா தலைவலின்னா நம்மளுக்கு தலைவலிக்கும், இங்கே வலிக்கும், அங்கே வலிக்கும், 1 நாள் 2 நாள் அவ்வளோதான். மாத்திரை மருந்தெல்லாம் நம்ம போடுறது கிடையாது. சும்மா இந்த ரோல் ஆன் மாதிரி டைப்பில் இருக்கிறது தடவிண்டு உட்காந்துருக்கிறது இவ்வளோ தான். அப்புறம் சுவாமியோடது ஏதாவது நாமஸ்மரணா சொல்லிட்டு இருக்கிறது இவ்வளோ தான். என்னை பொறுத்தளவுக்கு சுவாமியை பற்றி பேசினாலே ஐ வில் பி ஃபீல் குட், அவ்வளோதான். ஒரே நாளில் ஐ ஃபீல் ஃப்ரீ, அவ்வளோதான். ஆனால் இது ஒரு 3 நாளாக தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. ஐம் நாட் ஹேவிங், எனக்கு அந்த கண்ணெல்லாம் இங்கெல்லாம் பெயின் ஆகி இங்கெல்லாம் நம்மளுக்கு ஹெவியாக இருக்கும் தெரியுமா, இந்த மாதிரி. அப்போது நான் என் சிஸ்டர்கிட்ட சொல்கிறேன், இப்படி இருந்ததுன்னா இட்ஸ் அப்நார்மல், திஸ் இஸ் நாட் ஃபேர், பெட்டர் நம்ம கண்ணு பட்டிருக்குன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். அதாவது நம்ம சாய் பக்தர்கள்னால அந்த மாதிரியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த விஷயமும் அந்த மாதிரி நடக்காது, பூஜை பண்ணுறனாலையும் நடக்காது. அதாவது நம்மளை நேரடியாக வந்து பார்க்குறவா, இல்லைன்னா நேரடியாக நம்மளை பற்றி நினைக்கிறவா, அந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜி வந்தால் மாத்திரம்தான் இந்த கண்ணு படுறது அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ நீங்கள் என்ன பார்க்குறீங்களா, எனக்கு கண்பட சான்ஸே இல்லை. பிகாஸ் சுவாமியோட கூட இருக்கிறவாளுக்கெல்லாம் எது பாசிட்டிவ் நெகட்டிவ் நன்னாவே தெரியும். என்னால் அதை தாராளமாக ஃபீல் பண்ண முடியும் எது நெகட்டிவ் அப்படின்னு. ஸோ ஒரு விஷயம் வந்ததுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாஸ்து மீன், அதாவது பெரிய மீன் அந்த மாதிரியெல்லாம் இல்லை, வாஸ்துக்காக மீன் வைக்கிறது, அந்தந்த இடத்துல வைக்கிறது. இங்கே சுற்றியும் இருந்தால் எல்லாமே வாஸ்து பொருட்களாக தான் இருக்கும். நம்ம அதில் வச்சுருக்கிற ஒவ்வொன்றுக்குமே அது மீனிங்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்குது. அதனால் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி உள்ளேயே வராது. சுவாமி நடமாடுற இடம், அதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? இந்த பொருளெல்லாம் விட்டுடுங்க. சுவாமி இருக்கும்போது எப்படி தனியாக வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுமா, ஏதாவது சான்ஸே இல்லை. பட் நம்மளுக்குள்ள ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வருதுன்னா அது கண்டிப்பாக நம்மளை பார்க்குறவா நம்மளை பற்றி ஏதாவது ஒன்று பேசும்போது கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுவும் நேரடியாக. அது நம்மளுக்கு யாருன்னு சம்டைம்ஸ் புரிஞ்சிடும். பட் நம்மளால் அதை அவாய்டே பண்ண முடியாது. பிகாஸ் எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறது தானே வாழ்க்கை, இல்லையா? இவா நெகட்டிவ் ஆளுகள் அப்படியெல்லாம் சொல்லி நம்ம யாரையும் பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. ஓகே, அது ஒன்று. ஸோ இது இருக்கும்போது நான் சிஸ்டர் சொன்னேன், எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வை, குங்குமம் தடவி, அண்ட் இருக்கிற பூவெல்லாம் கொஞ்சம் மாற்று. ஏன்னா பூ வந்து ஒரு 2-3 நாளைக்கு நான் வைப்பேன், அதுக்கப்புறம் திருப்பி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவை மாற்று, அதை அப்சர்வ் பண்ணும் இல்லையா நெகட்டிவிட்டி எல்லாம், அதெல்லாம் மாற்று அப்படின்னு. உப்பை வைக்கிறது அதெல்லாம் மாற்று, அப்படி ஒவ்வொன்றா வரிசையாக சொல்லிட்டு இருந்துட்டும் ஐ எம் நாட் ஃபீலிங் பெட்டர். என்னன்னே தெரில. சுவாமிகிட்ட நான் சொல்லிட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல சுவாமி அப்படின்னு சொல்லிட்டேன். இது சொல்லி இப்போ 2-3 நாள் நேற்றுக்கு வந்து என் தங்கை ஆத்துக்காரருக்கு கனவு வந்திருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கனவு வந்திருக்கு. அதில் நாங்கள் எல்லாம் நடந்து போயின்ட்டுருக்கோம். போகும்போது அப்பா வந்து கூப்பிட்றாளாம், நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாருக்கும் சுற்றி போடுறாராம். எங்கள் அப்பா அவளோட கனவுல வந்து எல்லாரையும் உட்கார வச்சு அவரையும் உட்கார வச்சா அவர் சுற்றி போடுறாராம். நம்மளுக்கு பெரியவாளோட அனுகிரகம் நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா. சுவாமி யார் ரூபத்தில் வந்திருக்கார்? எங்கள் அப்பா ரூபத்தில் வந்து அவருக்கு அதை காட்சி கொடுத்து எங்கள் அப்பா அதை காப்பாத்துறாரு எங்களை. எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய மூதாதையர் வந்து நம்மளுக்காக நம்மளுடைய கண் திருஷ்டி எடுக்கிறதுக்காக, நான் அதை நினச்சிட்டு இருந்தேன், அதுதானோன்னு மனசுக்குள்ளே தோன்றது. பட் எதையும் நான் வாய் விட்டு சொல்கிற ஆள் கிடையாது, அது சுவாமிகிட்ட ஒப்படைச்சிடுவேன். ஆனால் அதுலேருந்து என்னை காப்பாற்றணும், அந்த ஒரு மால்ஃபிக் எஃபெக்ட் கூட எனக்கு வரக்கூடாது, அதனுடைய ஒரு தாக்கம் கூட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எங்கள் அப்பா ரூபத்தில் வந்து எங்களை உட்கார வச்சு அத்தனை பேரையும், பெரியவாள்லேருந்து சின்னவா வரைக்கும் உட்கார வச்சு எங்கள் அப்பா சுற்றி போடுறாராம். அவர் எனக்கு உடனே எனக்கு சொல்கிறார், நீ நம்புவியா இல்லையான்னு தெரியல, ஆனால் அப்பா எனக்கு கனவுல வந்தார், இது நடந்ததுன்னு. அதுக்கப்புறம் ஒரு சிவன் கோயிலுக்கோ எங்கேயோ கூட்டின்னு இந்த கோயிலுக்கு வான்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்டு போயிருக்கார். அதை நாங்கள் இப்போ தேடின்னு இருக்கோம், எந்த கோயில்னு சொல்லிட்டு. இவர் ஒரு கோவில் சொன்னார், அந்த கோயிலாக இருக்குமோ, நம்ம அங்கே போய் பார்த்துட்டு வரலாமோ அப்படின்னு. ஆனால் நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தனால நான் சொன்னேன், முதல்ல அப்பா செஞ்ச காரியத்தை நம்ம இங்கே ப்ராக்டிக்கலாக பண்ணுவோம், அதுக்கப்புறமா எங்கேயாவது போகிறதுனா போகலான்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக எல்லாருமே உட்காந்து அவரோட கையால், அவர் தான் எங்கள் ஆற்றுல எல்லாருக்கும் சுற்றி போடுவார், அதனால் அவரோட கனவில் அப்பா வந்திருக்கார். ஸோ அவர் எல்லாரையும் உட்கார வச்சு அவர் எங்களுக்கெல்லாம் சுற்றி போட்டு, நேற்றுக்கு எங்கேயும் வெளியில் அதனால் போகலை, சுவாமி கோயிலுக்கு அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். பிகாஸ் அவள் நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் கொடுக்கும்போது அதுக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும், இல்லையா? மெனக்கட்டு ஒரு விஷயத்த சுவாமி நம்ம கண்ணுக்கு கொண்டு வந்து காமிக்கிறாருன்னா இட்ஸ் நாட் ஜோக்.
நேத்திக்கு நடந்த விஷயம் இது. டெய்லி சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்கும் நான் சொல்லியிருக்கேன். பலதை சொல்லாமல் மறந்தும் போயிடும். எனக்கு இதை சொல்லணும்னு நினச்சிட்டே இருப்பேன், மறந்து போயிடும். பட் இதை சொல்லணும், உங்கள் எல்லாருக்குமே சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு தோணித்து. பிகாஸ் இந்த கல்லடி பட்டாலும் கண்ணடி படப்படாதுன்னு சொல்லுவாள் இல்லையா? ஸோ அது ரொம்ப 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 உண்மை. என்னால் எந்திருக்கவே முடியல. இந்த புடனில இந்த இடத்துல பயங்கர பெயின். எனக்கு பூஜை முடிச்சுட்டு இப்போ தான் வந்த கையோடையே இதை சொல்லி உத்தரவு வந்தது. ஸோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு தோணியிருக்கு, 2-3 நாளாக தலை பாரமாக இருக்குது, இங்கெல்லாம் வலிக்கிறது அப்படின்னா கம்பல்சரி தண்ணி இறங்குனது காரணம் இல்லை, மாத்திரையெல்லாம் போடாதுங்கோ, முதல்ல சுற்றி போடுங்கன்னு சொல்லுவேன் நான். அது என்னதான் நீங்கள் தலைவலிக்குன்னு மாத்திரை போட்டாலும் தலைவலி போகாது. பிகாஸ் கண்ணு பட்டால் அது அவ்வளோ சீக்கிரம் போகாதும்பா. நம்ம சுற்றி போடணும், அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடணும், சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜியை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும், சுவாமியை பற்றி பேசிகிட்டே இருக்கணும், வீட்டில் விஷ்ணு சகஸ்ரநாமா கஷ்ட நிவாரண மந்த்ரா எல்லாம் ஓடின்னு இருக்கணும். இதெல்லாம் மறக்காதுங்கோ. எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தோமானா கண்டிப்பாக நெகட்டிவ் எனர்ஜி கம்மியாயிடும் நம்மளுக்கு. அதே மாதிரி தூப தீபம் காமிக்கிறது, சாம்பிராணி போடுறது, இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுங்கோ. சாம்பிராணி போடும்போது வெண்கடுகு போட்டேன்னா கம்பல்சரி கண் திருஷ்டி ஓடி போயிடும். ஸோ குங்கிலியம்னு சொல்லுவா, அதெல்லாம் நம்ம வீட்டில் போட மாட்டோம், யாகத்தில் போடுவோம். ஸோ வீட்டில் வெண்கடுகு போடுங்கோ. சாம்பிராணி போடும்போது வெடிக்கும். அது வெண்கடுகு போட்டு மூளை முடுக்கெல்லாம் காய்ச்சல்னா கண்டிப்பாக நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் போயிடும். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ரொம்ப விசேஷம். பரிகார பூஜைகள் எது பண்ணுறதா இருந்தாலும் நான் ஞாயிற்றுக்கிழமை தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு உங்களுக்கு நான் முதலே சொல்லியிருக்கேன். அவ்வளோ பவர் உண்டு. அதனால் நேற்றுக்கு இதை நாங்கள் பண்ணினோம். உங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் உங்காத்துலேயும் நடக்கிறதானா கம்பல்சரி இதெல்லாம் பண்ணுங்க. கண்டிப்பாக தண்ணி வைங்கோ, ஒரு தண்ணியில் எலுமிச்சம்பழம் போட்டு வைங்கோ, உப்பு வச்சு அது மேலே ஒரு காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா, அதை வச்சு குறுமிளகு கொஞ்சம் அப்படி போட்டுட்டு ஒரு மூலையில் வைங்கோ. இதெல்லாம் ரொம்ப நல்லது. அப்படி பண்ணினேன்னா அதுவும் வடகிழக்கு மூலையில் வைக்கிறது ரொம்ப சிறந்தது. அங்கே வைங்கோ. அதே மாதிரி கன்னி மூலைன்னு சொல்லுவா இல்லையா, தென்மேற்கு கரெக்டாக கன்னி மூலை, அந்த மூலையில் ஒரு கணபதியை வச்சு அவருக்கு ஒரு விளக்கு வச்சுன்னு வந்தேன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லா பிரச்சனையிலேருந்தும் வெளியில் வந்துடலாம். ஏன்னா கன்னிமூலை கணபதிக்கு அவ்வளோ பவர் உண்டு. அவர் குபேர சம்பத்துள்ள கணபதின்னு கூட சொல்லலாம். அவரை சுற்றி வந்தோன்னா பைசா வந்துடும். ஆக்சுவலாக அந்த இடம் குபேரனோடது இல்லையா, அதனால சொல்கிறேன் நான். அந்த மாதிரி பண்ணுங்க. அந்த இடத்துல எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக கொடுத்துட்டே இருங்கோ. அந்த மூலையில் ஹைட் அதிகமாக வைக்கிறது ரொம்ப நல்லது. பீரோலாம் இருந்ததுன்னா அந்த ஏரியாவில் வைங்கோ. இதெல்லாம் வாஸ்து படித்து தான் வரணும்னு இல்லை, சாதாரணமாக அன்றாடமாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு போகும். பாசிட்டிவ்னஸ் எங்கெல்லாம் க்ரியேட் பண்ணலாம், எப்படி க்ரியேட் பண்ணலாம், நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து எப்படி வெளியில் வரலாம். கண்டிப்பாக விஷ்ணு சகஸ்ரநாமா கேட்டுகிட்டே இருந்தால் கண்டிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜி இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி லலிதா சகஸ்ரநாமா கேட்டோன்னா நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். நம்ம தட்டி காய போட்டுருவோம் இந்த விஷயத்துலையும், அதனால் அதுவும் பண்ணலாம். எலுமிச்சம்பழம் முக்கியமாக ஆற்றுல இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு 4-5 காஞ்சாலும் பரவாயில்ல, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வாங்கி போட்டு வச்சுடுவேன் நான். அது காஞ்சி போனால் பரவாயில்ல, யாரும் எடுத்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. காஞ்சதுக்கப்புறம் எடுத்து தூக்கி போட்டுரும். அது நெகட்டிவ் எனர்ஜி அப்படியே எடுத்துக்கும், நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணுங்கோ. கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வரலாம். புரியறது இல்லையா? எங்கள் அப்பா எங்களுக்கு சுற்றி போட்டு அதுக்கு ஒரு வழி காமிக்க வச்சு, சுவாமி எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி இல்லையா, இந்த மாதிரியெல்லாம் பண்ணி வைக்கிறார், இப்படியெல்லாம் யோசிக்கிறாரு இந்த மனுஷன் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். எதையும் வித்தியாசமாக செஞ்சால் தான் நம்ம பாபுக்குட்டிக்கு பிடிக்கும் போல் இருக்கு. அதனால தான் அப்படி பண்ணுறார். ஸோ நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பேன். இதை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிவிங்கோ. எல்லாரும் ஷிரடி போகிற ட்ரிப்பை பற்றி தான் நான் சொல்லின்னு இருக்கேன். ஸோ இந்த நாள் வரைக்கும் நம்ம சொல்லின்னு இருக்கிறது என்னென்னா, மே மாதம் 13ஆம் தேதி இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். அப்புறம் அங்கே 14ஆம் தேதி போவோம், சுவாமியை தரிசனம் பண்ணி 15 கிளம்பி 16 வந்துடும். இதுதான் கணக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களையும் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். எல்லோரும் வாங்கோ, யாரெல்லாம் முடியுமோ வாங்கோ. கண்டிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா, சுவாமி தானே நம்மளையெல்லாம் பிக் பண்ணுறாரு, நம்ம இல்லையே அவரை பிக் பண்ணுறது. சுவாமி பிக் பண்ணி கூட்டிகிட்டு வருவாதான். கிட்டத்தட்ட 10 பேர் ஆல்ரெடி நேற்றுக்கே நான் சொல்லிட்டேன். கடைன்னு எல்லோரும் புக் பண்ணிட்டு இருக்காங்க. மார்ச் 13ஆம் தேதி மறந்துட வேண்டாம். சீக்கிரமாக நீங்கள் கொடுத்தேன்னா தான் புக் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் கேட்டேன்னா சாரின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால் முந்திக்கிறவாளுக்கு சீக்கிரமாக ஷிரடி போகிற வாய்ப்பு, அவ்வளோதான். ஏன்னா நிறைய பேரை கூட்டின்னு போனால் காம்ப்ளிகேட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை ரொம்ப லிமிட்டடாக சுவாமி சொன்ன அந்த நம்பர்ஸை நம்ம வச்சுருக்கோம். அதில் வராளோ இல்லையோ எனக்கு தெரியாது. யார் வந்தாலும் நான் கூட்டின்னு போடணும் அப்படிங்கிற மனஸ்திதியில் தான் நான் இப்போ இருக்கேன். சுவாமியோட பரிபூர்ண அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஷிரடி ஒன்றா போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாருன்னு தெரியலை சுவாமி.
சுவாமி. நானே ரொம்ப இப்படி கிறிஸ் வெயிட்டிங்கில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி உட்காந்துருக்கேன், சுவாமி யாரெல்லாம் வரப்போகிறா அப்படின்னு. ஸோ நீங்களும் வரத்துக்கு உண்டான அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது கீழே தெரியும் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிடலாம். பேக்கேஜ் என்ன ரேட்டுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். எந்தெந்த இடம் விசிட் பண்ண போகிறோங்கிறதும் நீங்கள் டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும் மீண்டும் சந்திப்போம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.